தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய. நண்பு தனுசு ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். வருகிற ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சித்திரை 1ஆம் நாளான அன்றுதான் தமிழ் புத்தாண்டு. சரியா பார்த்தோம்னா காலையில 8:42 மணிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. அதாவது பிறக்கிற வருடம் பாத்தீங்கன்னா பராபவ தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. குருவினுடைய திருக்கோண சேர்க்கையோட இந்த புத்தாண்டு பிறக்கிறது. அதாவது சனி மற்றும் குருவின் திரிகோண சேர்க்கையோட இந்த புத்தாண்டு பிறக்கிறது. சரி, இந்த மாதிரி நல்ல நாளுக்கு அப்புறம் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நம்ம கிட்ட எல்லாருக்குமே இருக்கு. ஆனா அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகுதா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறிதான். அதுக்கு காரணம் இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கறதுக்கு ஆசைப்பட்டாலும் முடிவு பண்ணி இருந்தாலும் அதை நம்ம புரிஞ்சிக்காம நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணிடுவோம், இல்லைன்னா கண்டுக்காம விட்டுருவோம். அப்படியே யாராவது சொன்னாலும் அதை நம்ப மாட்டோம். நமக்கு எல்லாம் தெரியும், இல்லைன்னா நம்ம வாழ்க்கை இவ்வளவுதான், நமக்கு கிடைச்சது இவ்வளவுதான், நம்மளுடைய தலைவிதி இதுதான் இப்படின்னு கொஞ்சம் அலட்சியமா விதி மேல பாரத்தை போட்டு நம்ம போயிட்டு இருப்போம். அதனாலதான் அந்த மாற்றம் நிறைய பேருடைய வாழ்க்கையில கிடைக்கிறது இல்ல. அதாவது என்ன மாதிரியான பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது, அதை எப்படி நாம பயன்படுத்திக்க போறோம், அதன்படி எப்படி நாம நடந்துக்க போறோம், அப்படி நடந்துக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில அந்த மாற்றம் ஏற்படுமா அப்படின்னு யோசிக்கணும், முயற்சி பண்ணணும். எது வரைக்கும் முயற்சி பண்ணலாம் அப்படின்னா ஒரு 50% முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாதிரி ஜோதிடம் சொல்லக்கூடிய இந்த பலன் உங்களுக்கு நடக்கும், நடந்துதான் தீரணும். ஏன்னா அந்த பிரபஞ்ச விதியை யாராலும் மாற்ற முடியாது, அந்த டிசைனுக்குள்ளார தான் இருக்கும். சரி, விதி நான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற விதி இருந்ததுன்னா நல்லா இருக்க வேண்டியது தானே, அப்புறம் ஏன் நான் கெட்டு போறேன் அல்லது ஏன் நல்லா இருக்க மாட்டேங்கிறேன், ஏன் என் வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட மாட்டேங்குது அப்படிங்கிற கேள்வி நீங்க வைக்கலாம். விதிங்கிற இடத்துல மதியும் செயல்படும். இந்த பிரபஞ்சம் கொடுக்கிற விதி அப்படின்னா ஒவ்வொரு உயிருக்குள்ளாரையும் இருக்கிற மதி செயல்படும். அந்த மதிதான் அதை நோக்கி பிரம்மாண்டமாக அல்லது சின்ன பலனோட இல்லைன்னா வாய்ப்புகளை மிஸ் பண்ணக்கூடிய இப்படி விதி செயல்படுத்தக்கூடிய விஷயங்களும் இங்க ரொம்ப முக்கியம். அதனாலதான் நம்ம வாழ்க்கை இந்த ஆண்டு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம கண்டுக்காமலே முயற்சி பண்ணாமலே நம்ம மதியை செயல்படுத்தாமலே விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை பாதை மாறி பெரிய இழப்பை சந்திப்போம். அதனால என் நண்பர்களே தோழிகளே, இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பலனை அனுபவிக்க முயற்சி பண்ணுங்க, வாய்ப்புகளை பயன்படுத்த முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கை தலைகீழாக மாறும். இந்த புத்தாண்டே எதுக்கு பிறக்குது அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து போக, எல்லா கஷ்டங்களும் காணாம போக, எல்லா துன்பங்களும் விலகி போக அதுக்கு தான் பிறக்குது. அப்ப இந்த புத்தாண்டு உங்களுக்கு என்ன பலனை கொடுக்க போகுது, எதுல கவனமா இருக்கணும், வழிபட வேண்டிய தெய்வம் என்ன, பரிகாரங்கள் என்ன, எப்படி நீங்க வாய்ப்புகளை பயன்படுத்தலாம், எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு மிக பாசிட்டிவா இருக்கு, எந்தெந்த விஷயங்கள்ல நீங்க பார்த்து கவனமா இருக்கணும், யோகம்லாம் எப்படி இருக்கு, இப்படி பல விஷயங்களை பத்தி இந்த வீடியோல நம்ம ஆராய போறோம். கவனமா கடைசி வரைக்கும். அதிர்ஷ்டம் உள்ளவர்கள், யோகம் உள்ளவர்கள் இந்த ஆண்டு கண்டிப்பா நான் என்னுடைய வாழ்க்கை தரத்தை ஒரு படி மேல உயர்த்தி தான் நிறுத்துவேன். நான் இப்படியே வாழ்ந்துட மாட்டேன், எனக்குன்னு ஒரு வாய்ப்பு எப்ப கிடைக்கும்னு நான் இருந்தேன், அது இப்ப எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு நம்பிக்கையோட இருக்கிறவங்க, பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி வழக்கமா நம்ம ஒரு விளம்பரத்தை பத்தி சொல்லுவோம். குட் பேபி எல்லா பாரம்பரியமான தானியங்கள் மூலிகைகளை வச்சு அவங்க பூஜை பொருட்கள், உணவுப் பொருட்கள், மசாலா பொருட்கள், ஹெல்த் பொருட்கள், வெயிட் லாஸ் பவுடர், வெயிட் கெயின் பவுடர், இப்படி பல விதமான மக்களுக்கு ஆரோக்கியமான ப்ராடக்ட்டை தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாரம்பரியமான முறையில எண்ணெய் வகைகள், பாரம்பரியமான முறையில நெய் கொடுக்கறது, இப்படி நிறைய ப்ராடக்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா வாங்கி பயன்படுத்துங்க. தரமானதா, சுத்தமானதா, எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் இல்லாம ஆரோக்கியமான பொருட்களை கொடுக்கறாங்க. வாங்கி பயன்படுத்தி பாருங்க. ஓகே, இப்ப விஷயத்துக்கு வரலாம். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானத்தில் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் இருக்கிறதுனால, இந்த வருஷம் ஃபுல்லாக இருந்ததால கண்டிப்பாக ஒரு சுகமான வாழ்க்கை அப்படிங்கிறது தடைப்பட்டிருக்கும். ஏதோ பிரச்சனை உங்களுடைய நிம்மதியை கெடுத்திருக்கும். கடன், நோய் இதெல்லாம் வந்திருக்கலாம். எதிரிகள் உருவாகி இருக்கலாம். நீங்கள் எதை சொன்னாலும் யாரும் அதுக்கு மரியாதை கொடுக்காம அல்லது அலட்சியப்படுத்தியிருக்கலாம். பல நேரத்தில் உங்களுடைய வேலை இடமாற்றம் அதிகமாக அடைஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதாவது ஒரு வேலைக்கு போய் சேருவீங்க, உங்களுடைய திறமைக்கேற்ற வேலை அதுவாக இருக்காது அல்லது மதிக்க மாட்டாங்க. இந்த வேலையே வேண்டாம், நம்ம திறமைக்கேற்ற வேலை எங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு வேலையை விட்டுட்டு நீங்கள் வேற வேலைக்கு போயிருப்பீங்க. இந்த மாற்றம் அடிக்கடி உங்களுக்கு நடந்திருக்கும். அதோட தொழில் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருந்திருக்காது. ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சிருக்கும். கடன் வாங்கி தொழிலில் முதலீடு போட்டிருப்பீங்க. கடன் வாங்கி வேலையில் சேர்றதுக்காக பணம் கொடுத்துருப்பீங்க. அந்த பணம்
உங்களுக்கு நஷ்டமாகி இருக்கும் அல்லது ஏமாந்துருப்பீங்க பணத்தை கொடுத்து வேலைக்கும் தொழிலுக்கும். அதே போல் உங்களுடைய மனசு ரொம்ப குழப்பத்தில் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. எப்போ பார்த்தாலும் ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை, ஒரு படபடப்பு, எதையாவது சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா நடக்கிறதெல்லாம் தோல்வி, நடக்கிறதெல்லாம் அவமானம், நடக்கிறதெல்லாம் இழப்பு அப்படின்னா யாரால முடியும் அப்படிங்கிறது மாதிரி என் அன்பு தனுசு ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இதுவரைக்குமான காலகட்டம் அப்படிங்கிறது மிகப்பெரிய சோதனை கட்டமாக இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. என்னதான் ஆகா ஓஹோன்னு சொன்னாலும் அந்தந்த கிரகத்தினுடைய தாக்கம் கண்டிப்பாக இருந்திருக்கும். உங்கள் வாழ்க்கையில் இந்த தோல்விகள், சவால்கள், அவமானங்கள் அப்படிங்கிறத நிறைய சந்திச்சிருப்பீங்க. ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் அனுபவம் அப்படிங்கிறது மிக பெருசாக இருக்கும். 4 பேருக்கு குருவாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. உங்களை பார்த்து எல்லாரும் வாழணும், உங்களை பார்த்து நடந்துக்கணும், நீங்கள் ஒரு பாடமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நீங்கள் நிறைய அனுபவங்களை இந்த காலகட்டத்தில் சந்திச்சிருப்பீங்க. நிறைய தோல்விகளை குறிப்பாக சந்திச்சிருப்பீங்க. இது மாதிரியான காலகட்டத்தில் யார் வர்றது? ஒரு புத்தாண்டு பிறக்குது. என்ன நடக்க போகுது தெரியுமா? மிகப்பெரிய ஒரு அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. அது எப்படி என்னன்னு சொல்கிறேன், கொஞ்சம் கவனமாக கேளுங்க. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பல சோதனைகளை பார்த்து இதுக்கு மேலே வாழலாமா வேணாமா, இதுக்கு மேலே முயற்சி பண்ணலாமா முயற்சி பண்ண வேணாமா, இதுக்கு மேலே பிரச்சனையை சரி பண்ணலாமா வேணாமா, இல்லை அந்த வேலைக்கு போகலாமா வேணாமா, தொழில் செய்யலாமா வேணாமா, இப்படி பல இக்கட்டான மனநிலையில் இருப்பீங்க. வேணுமா வேணாமா அப்படிங்கிற பிரச்சனை உங்களுக்கு இப்போ அதிகரிச்சிருக்கும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில் இந்த தோல்வி, தடை, பிரச்சனை, துன்பம் இதெல்லாம் எல்லா உயிரினங்களுக்கும் வர்றது தான். அது மலையாக இருந்தாலும் சரி, மரமாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி. மலைக்கு எப்படிங்க வருது? இப்போதான் மலையெல்லாம் உடைச்சி கனிம வளத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்களே, இந்த மாதிரி தான் எல்லாத்துக்கும் பிரச்சனைகள் உண்டு. ஆனால் அதையெல்லாம் எதிர்த்து போராடி ஜெயிக்கிறது தான் மனுஷ குணம். 6 அறிவு அப்படின்னா ஏன் மற்ற உயிரினங்களுக்கெல்லாம் 5 அறிவு? புத்திசாலித்தனத்தோட போராடக்கூடிய குணம் இருக்காது, ரிவெஞ்ச் எடுக்கிற குணம் இருக்காது, மற்ற உயிரினங்களுக்கு சிந்திக்கிற குணம் இருக்காது. ஆனால் இப்போ நிறைய நம்ம வீடியோலாம் பார்க்கும்போது நிறைய உயிரினங்கள் யோசித்து நமக்கே டஃப் கொடுக்குது. அந்த அளவுக்கு புத்திசாலி உயிரினங்களாக இருக்குது. அப்போ அந்த மாதிரி உள்ள உயிரினங்களே அவ்வளோ புத்திசாலித்தனமாக இருக்கும்போது நாமெல்லாம் அப்போ அந்த சவால்களை எதிர்த்து போராடக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. சொந்த வீடு வாங்க முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. வாடகை வீட்டில் இருப்பீங்க. ஒரு பைக்கு கூட வாங்க முடியாத சூழ்நிலை. பைக் வச்சுருந்தாலும் 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள 2 வீலராக இருக்கும். ஏதாவது ஒரு கார் அல்லது இப்போ வந்த பைக் வாங்கணுங்கிற ஆசை இருக்கும். நமக்குன்னு ஒரு சொத்து, நமக்குன்னு ஒரு நகை, நமக்குன்னு ஒரு கல்யாணம், சுபகாரியம், இப்படி நிறைய ஆசைகள் இருந்தாலும் அதெல்லாம் நடக்காதனால ரொம்ப சோர்ந்து போய் தடை நிறையா வந்தது மாதிரி துவண்டு போயிருப்பீங்க. இங்கே எல்லாருக்குமே இந்த தடை, தாமதம், தோல்விலாம் உண்டு. ஆனால் முயற்சி பண்ண கட்டாயம் வெற்றி நிச்சயம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அதாவது இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். மாபெரும் சபையினில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாசு குறையாத மன்னன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் வாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அதாவது உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, உங்களுக்குள்ளார இருக்கிற ப்ளஸ் மைனஸை தெரிஞ்சுக்கிட்டீங்க, உங்களால் நடந்த சம்பவங்களை பற்றி ஆராய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இந்த தோல்விகள், இந்த தடைகள் இதெல்லாம் உங்கள் பக்கமே வராது. இந்த தடங்கல்கள், தோல்விகள் எல்லாம் வாய்ப்புகளாக இந்த ஆண்டு மாறப்போகுது. இந்த புத்தாண்டு உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குற ஒரு ஆண்டு. அதாவது ரீஸ்டார்ட் பண்ணக்கூடிய பட்டன் வந்திருக்கு. புதுசா பிறக்க போறீங்க, புது பிறவி எடுத்தது மாதிரி, அல்லது இந்த ரிவர்ஸ் பட்டன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பட்டனை இந்த புத்தாண்டு அழுத்த போகுது. இன்னொரு முறை இந்த வாய்ப்பை தவற விடாதீர்கள். அதாவது வாய்ப்பு கிடைச்சா மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு கதை சொல்றேன், ஷார்ட்டா சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு மன்னன் இருந்தாராம். தன்னுடைய மக்கள் சுறுசுறுப்பா இருக்காங்களா, சோம்பேறியா இருக்காங்களா, கடின உழைப்பாளிகளா இருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக முயற்சி பண்றாரு. ஒரு நாள் மக்கள் நடமாட்டம் இருக்கிற ஒரு பாதையில ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கி வச்சிட்டார். அந்த வழியில போற யாருமே அதை கவனிக்கவே இல்லை. திட்டிட்டு போறாங்க, மன்னன் சரியான ஆட்சி செய்யல, இது சரியில்லாத ஆட்சி, ரோடே சரியில்லை, சாலை பராமரிப்பு இல்லை, இப்படி திட்டிட்டு போகிறாங்களே தவிர, குறை சொல்லிட்டு போகிறாங்களே தவிர அந்த கல்லை ஏதாவது செய்யணும்னு யாருக்குமே தோணலை. கடைசி அந்த வழியாக ஒரு விவசாயி வராரு. அந்த பாறையை பார்த்து உடனே தூக்கிட்டு வந்த சுமையெல்லாம் வச்சுட்டு அந்த பாறையை கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி ஓரத்தில் வைக்கிறார். திரும்பி பார்த்தா அந்த பாறை ஏற்கனவே இருந்த இடத்துல ஒரு
மூட்டை முடிச்சு ஒன்று இருக்கு, சின்ன முடிச்சா. அந்த பாறைக்கு அடியில் இருந்திருக்கும் போல. அதை எடுத்து பார்க்கறாரு, பொற்காசுகள் நிறைய இருக்கு. அப்பதான் மறைஞ்சிருந்து வந்த அந்த மன்னன் பாராட்டுறாரு. இதையெல்லாம் மக்கள் பார்க்கறாங்க. உழைப்புக்கு என்னைக்குமே ஊதியம் உண்டு. தடைய தாண்டி போறதும் அதை சந்திச்சு விலக்கிட்டு போறதும் நம்ம கையில இருக்கு. தடை இருந்தா அந்த பாதை விட்டுட்டு வேற பாதையில போகக்கூடாது. தடையை உடைச்சிட்டு போகணும். ஏன்னா நமக்கான பாதையை நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம். அங்கதான் நமக்கான வெற்றி கண்டிப்பா இருக்கும். எல்லாரும் போறது மாதிரியே இந்த விவசாயி போயிருந்தாலும் பொற்காசுகள் கிடைச்சிருக்காது. அப்ப அந்த தடைய தகர்த்து எறிகிறார், பொற்காசு கிடைக்குது. இதுதான் மனுஷ இயல்பு. அதனால முயற்சி பண்ணா மட்டும்தான் நம்மளால வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படிங்கிறத அற்புதமா இந்த மன்னன் கதை உங்களுக்கு புரிய வச்சிருக்கோம். அதனால என் நண்பு தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது இப்படியான ஒரு காலகட்டம் தான். ஏன்னா அலட்சியம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில இந்த வருஷம் இல்லாம இருந்ததுன்னா, சோர்வு இல்லாம இருந்ததுன்னா, எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்த முயற்சி பண்ணீங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றியை உங்களால் அடைய முடியும். மிகப்பெரிய யோகத்தை உங்களால் அடைய முடியும். தனுசு ராசி நண்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக இப்போ போயிட்டு இருக்கு. அதாவது சுகஸ்தானத்தில் கால்வலி, கைவலி, கழுத்து வலி, முதுகு வலி இதெல்லாம் அப்பப்போ வந்து போயிட்டு இருக்கோம். ரொம்ப மன உளைச்சலை கொடுத்துருக்கோம். ஆனாலும் பல உறவுகள், பல சொந்தங்கள் நல்ல அபிப்பிராயம் உங்கள் மேலே இனிமே கொண்டு வருவாங்க. நண்பர்கள், உறவினர்கள்லாம் உங்கள் மேலே அந்த அன்பையும் பாசத்தையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய தொழில் தொடங்க தனுசு ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் மிகப்பெரிய யோகத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெறுவீங்க. அதாவது புதிய தொழில் தொடங்கிறதுக்கு. ஏன்னா இது வரைக்கும் தொழில் தொடங்கலாமா வேணாமா, இந்த வேலைக்கு போகலாமா வேணாமா, அல்லது இருக்கிற வேலையிலே இருந்துடலாமா அப்படின்னு உங்களுடைய திறமை இருந்தாலும் அந்த திறமையவும் விட்டுட்டு என்ன பண்ணுவீங்க, இருக்கிற வேலையிலேயே இருந்துருவீங்க. ஏன்னா வேலையை விட்டுட்டு போயிட்டா இந்த நேரத்தை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது புதிய தொழில் தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். உங்களுடைய கணவனோ மனைவியோ உங்களை தூக்கி விடுறதுக்கும் தாங்கி சமாளிக்கிறதுக்கும் ஒரு பெரிய அமைப்பு இருக்குது. தாய் வழி, தந்தை வழி உறவால் தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய தொழில் கண்டிப்பாக தொடங்க போகிறீங்க. திடீர் அதிர்ஷ்டம் வரும். பிள்ளைகளுக்கு நல்ல புத்தி கிடைக்கும். அது அந்த காலகட்டத்தில் பிள்ளைகளோட மனசில் நல்ல எண்ணங்கள் உருவாகும். உங்களுடைய கௌரவத்தையும் உங்களுடைய புகழையும் அவங்க தக்க வைப்பாங்க. வேற்று மொழி மனிதர்களால் பிள்ளைகளுக்கு ஆதாயம் உண்டாகும். புதிய வரவுகள் குடும்பத்தில் ஏற்படும். அதாவது குழந்தை பாக்கியம் அல்லது திருமண யோகம். இப்படி குடும்பத்தில் மகிழ்ச்சி திரண்டு ஓடுற அளவுக்கு அற்புதமான விஷயங்கள்லாம் நடக்கும். நல்ல வேலையாட்கள் கிடைப்பாங்க, நல்ல முதலாளி கிடைப்பாங்க, நல்ல கம்பெனி கிடைக்கும். உங்களை முழுசாக நம்புகிற மனிதர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. அது மட்டும் இல்லை, குரு பார்வை அப்படிங்கிறது இது வரைக்கும் பகை வீட்டிலேருந்து பார்த்ததால குரு பார்வை சரியான லாபம் வந்திருக்காது. ஏன்னா பகை இடத்துலேருந்து பார்க்குறாரு. அதோட பல குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கும், இடமாற்றம் ஏற்பட்டிருக்கும். கணவனோ மனைவியோ உங்கள் மேலே சந்தேகம் பட்டிருப்பாங்க. அதோட நீங்கள் எடுக்கிற அத்தனை முயற்சிகளும் வீண் போகிறதுக்கான வாய்ப்புகள் இது வரைக்கும் உண்டாகும். ஆனால் இந்த ஜூன் மாதம் வரைக்கும் செம்ம ஒரு மாற்றம், உங்களுக்கு தலைகீழான மாற்றம். நான் 12 வருஷத்துக்கு அப்புறம் இந்த உச்சம் பெற்ற குரு பயிற்சி நடக்க போகுது. இதை பற்றி அடுத்த வீடியோவில் தெளிவாக நம்ம பேச போகிறோம். கண்டிப்பாக அடுத்த வீடியோவை பாருங்கள். குரு பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெளிவாக ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த புத்தாண்டு பலனில் ஜூன் மாதம் உங்களுக்கு குரு பயிற்சி வருது. அட்டகாசமான அமைப்பு. உங்களுக்கு நிம்மதி அப்படிங்கிறது பெருசாக இருக்கும். சந்தோஷம் அப்படிங்கிறது மிக பெருசாக இருக்கும். அது மட்டும் இல்லை, சுகம் அந்த இடத்தையும் பார்க்குறாரு, சுகஸ்தானத்தை பார்க்குறாரு, தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு. நீங்கள் எது பேசினாலும், எது செஞ்சாலும், எந்த வேலை தொழில் செஞ்சாலும் குடும்பத்துக்கு அது பலன் உள்ளதாக இருக்கும். அதே போல் குடும்ப ஒத்துழைப்பும் இருக்கும். நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு பேச்சுக்குமே மரியாதை இருக்குது. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுக்குமே குடும்பத்தில் உங்களுக்கு ஒத்துமை கொடுப்பாங்க. இது வரைக்கும் மதிச்சிருக்க மாட்டாங்க. யாரோ மாதிரி குடும்பத்தில் உள்ளவங்களாம் நடந்திருப்பாங்க. ஆனால் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. ஏன்னா மன அழுத்தம் இனிமேல் இருக்காது. தொழிலில் மாற்றம் ஏற்படும். பழைய கடன்கள்லாம் வட்டியோடு செலுத்துவீங்க. பெரிய கடன் இனிமேல் இருக்காது. பெரிய கடன்லாம் அழகாக பொறுமையாக நிதானமாக அடைச்சி முடிப்பீங்க. உங்களாலே நம்ப முடியாது. அந்த அளவுக்கு இந்த வருமானம் வந்து பெரிய பெரிய கடன்லாம் அடையும். அதே போல் என்ன தான் நீங்கள் முயற்சி பண்ணாலும் ஆன்மீக பயணம் அப்படிங்கிறத நீங்கள் விட்டுறாதீங்க. மிக முக்கியமாக தனுசு ராசி அப்படின்னாலே
ஆன்மீக குருக்கள சொல்லக்கூடியது. அதாவது 4 பேருக்கு நல்ல விஷயங்கள எடுத்து சொல்லி, அவங்கள திருத்தறது, நல்வழிப்படுத்துறது, அல்லது சொல்லிக் குடுக்கறது, இந்த அமைப்பெல்லாம் குருவுக்கு உண்டு. அதனால ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு எப்பொழுதுமே இருந்தது அப்படின்னா, நடக்கிறது எல்லாமே அற்புதமா, அழகா, உங்களுக்கு சிறந்த அமைப்பு உண்டு. பெரிய கடன் இதெல்லாம் சொன்ன மாரி அடைச்சிருவீங்க. தேவையில்லாத பிரச்சனையிலிருந்து இந்த காலகட்டத்தில சிக்கிறத தவிர்த்துருங்க. தனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லாத பிரச்சனையிலேயோ, அல்லது சண்டையிலேயோ, அல்லது குடும்ப விஷயத்திலேயோ தலையிடுறது தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. சேமிப்புல மிக முக்கியமா கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம் இது. ஏன்னா நெறைய பணம் வரும். என்ன செய்யறதுன்னே தெரியாம நெறைய செலவு பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. கடமை அப்படிங்கிறத நீங்க உணரக்கூடிய காலகட்டம் இது. உங்களுடைய கடமைகளை முழு ஈடுபாட்டோட உணர்ந்து, அதுக்கேத்த மாரி செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். சேமிப்புல கவனமா இருங்க. பழைய முதலீடு இதெல்லாம் அப்ப நஷ்டமாகி இருக்கலாம். ஆனா, இப்ப அதனுடைய அனுபவத்தால மிகப்பெரிய லாபத்தை உங்களால அடைய முடியும். பதவிகள் உங்கள தேடி வரும். வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. மனசுல குதூகலமா இருப்பீங்க. ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. உற்சாகமா இருப்பீங்க. ஏன்னா, எது செஞ்சாலும் இனிமே யோகமா, லாபமா, அதிர்ஷ்டமா வர்றதுனால, உங்களுக்கு ஒரு புது தெம்பு கிடைக்கும். உங்க பேச்சுக்கு நல்ல மதிப்பு, மரியாதை கிடைக்கும். புதிய பதவிகள், உங்களுடைய திறமைக்கேற்ற பதவிகள்லாம் இப்ப வரக்கூடிய அமைப்பு நெறைய உண்டு. குடும்பத்தில ஒற்றுமை ஏற்படும். பிரிந்திருந்த கணவன், மனைவிலாம் ஒண்ணு சேருவீங்க. உங்கள புரிஞ்சுப்பாங்க. அதாவது புரிஞ்சு, "இதுவரைக்கும் நான் செஞ்சது தப்பு, மன்னிச்சுக்கங்க" அப்படிங்கிற அளவுக்கு ஒண்ணு சேர்ந்து வரக்கூடிய அமைப்பு உண்டு. அதேபோல 4ஆம் இடத்துல இருக்கிற சனி, சின்ன சின்ன தொந்தரவுகள கொடுத்தாலும், அதை எதிர்த்து போராடக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில உண்டு. ஜூன் மாசத்துக்கு அப்புறம் அந்த சனிய கொஞ்சம் பொறுமையா அடங்கிடுவாரு. உங்களுக்கு குரு பார்வை கிடைக்குது. கோடி புண்ணியம் இல்லையா? அதனால குருவின் அருளால சுகஸ்தானம் இனிமே நன்றாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. அதாவது இருக்கறதுக்கு இடம், படுக்கறதுக்கு பாய், ஊர் விட்டு ஊர் போறதுக்கு வாகனம், சொத்து இப்படி சுகத்தோட வாழக்கூடிய அத்தனை ராஜயோக அமைப்புகளும் உங்களுக்கு இந்த வருஷம் உண்டு. கண்டிப்பா நம்புங்க. 100% ராஜயோகம் நன்மைகள் உங்களுக்கு இருக்கப்போகுது. தைரியஸ்தானத்தில புத்தாண்டு பிறக்குது. அதாவது உங்களுடைய தைரியஸ்தானத்தில புத்தாண்டு பிறக்கிறதுனால, எதையுமே தைரியத்தோட, தன்னம்பிக்கையோட பெரிய பெரிய விஷயங்கள இலக்குகளாக கொண்டு சாதிக்க முயற்சி பண்ணுவீங்க. கடன் வாங்குனாலும், அத உடனே அடைக்கிற அளவுக்கு உங்களுக்கு பொருளாதாரம் சரியாக இருக்கும். குரு பகவான் 7ல இருந்தாலும் 8ஆம் இடத்துக்கு போகும்போது மிகப்பெரிய ராஜயோகம் உண்டாகப் போகுது. அதான் சொன்ன மாரி உச்சம் பெற்ற இடத்துக்கு போறாரு. ஒரு பொன்னான ஆண்டாக இந்த புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு தனுசு ராசி நண்பர்களுக்கு உண்டு. 100% எழுதி வச்சுக்கங்க. கொஞ்சம் முயற்சி பண்ணா போதும். இதுவரைக்கும் பெரிய பெரிய முயற்சி பண்ணி முடியாம தத்தளிச்சிருப்பீங்க, தவிச்சிருப்பீங்க. கொஞ்சம் முயற்சி பண்ணாலே அதனுடைய பலன நெறைய அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தற்போது குரு 8ஆம் இடத்துக்கு போகப் போறதுனால கவலைப்படாதீங்க. உச்சம் பெற்ற குரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்த மாட்டாரு. சனி பகவான் கண்டிப்பா சனி மேல பார்வை விழறதுனால, அவரும் பெரிய பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு குடுக்க மாட்டாரு. என்ன பிரச்சனை இதுவரைக்கும் நடந்துகிட்டு இருக்கோ, எந்த சண்டை, சச்சரவுகள், வம்பு, வழக்குகள் அல்லது கவலைகள், கஷ்டங்கள் இதெல்லாம் எதுலெல்லாம் நடக்குதோ, அதுலெல்லாம் உங்களுக்கு சரியாகக்கூடிய, அதிலிருந்து நீங்க மீண்டு வரக்கூடிய அமைப்பை இந்த குரு பகவான் கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்க போறாரு. எதிர்பாராத தனலாபங்கள் கிடைக்கப் போகுது. பணவரவுகள் நன்றாக இருக்கும். மிகப்பெரிய அளவுல பயணங்கள் மேற்கொண்டு வெளிநாடு, வெளிமாநிலம் அல்லது வெளியூர்லாம் போய் நல்லா சம்பாரிக்கக்கூடிய அமைப்பு. அதேபோல தொழிலாக இருந்தா முதலீட ஈட்டிட்டு வருவீங்க. பயணங்கள் சார்ந்த தொழில் நல்ல பலனை கொடுக்கும். கூடுதல் அலைச்சல், பயணங்கள் இருந்தாலும் நல்ல வருமானம், கௌரவம் அதனால ஏற்படும். அதாவது ராசிநாதன் உச்சமாக போறதுனால ஜூன் மாசத்துக்கு அப்புறம், இப்ப இருந்தே ஒருபடி மேல உங்களுக்கு நல்ல அமைப்பு உருவாக ஆரம்பிக்கும். முன்னேற்றம், பொருளாதார முன்னேற்றம், பணவரவு நன்றா இருக்கும். தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில முன்னேற்றம் ஏற்படும். உடற்பயிற்சிய தவறாம செய்யுங்க. கண்டிப்பா உங்களுடைய உடலும், மனமும் ரொம்ப முக்கியம் ஆரோக்கியத்துக்கு. அதேபோல திட்டமிட்டு செய்ற காரியம் கண்டிப்பா ஜெயிக்கும். ராசியாதிபதி குரு பகவான் நல்ல இடத்துல போய் சேர்றதுனால, அவருடைய பார்வை அப்படிங்கிறது மிக அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது. சொகுசா ஒரு நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல வராரு.
நிறைய செலவு பண்ண போகிறீங்க. உங்களுடைய குடும்பத்துக்காகவும், சந்தோஷத்துக்காகவும், நல்ல காரியங்களுக்காகவும் நிறைய செலவு பண்ண போகிறீங்க. உங்க குடும்பம் சொர்க்கத்தை அனுபவிக்க போகுது அப்படின்னா மிக இல்ல. உங்களால உங்கள் குடும்பம் சொர்க்கத்தை அனுபவிக்க போகுது. ஏன்னா, நிறைய நீங்க சம்பாதிக்க போறீங்க. கட்டுக்கட்டா பணத்த கொண்டு வந்து குடுக்க போறீங்க. அவங்க ஆளாளுக்கு அவங்க இஷ்டப்படி செலவு பண்ண போறாங்க. அதாவது தொட்டதெல்லாம் தங்கம், பட்டதெல்லாம் பணம். இப்படி நிறைய விஷயங்கள் என் அன்பு தனுசு ராசி நண்பர்களுக்கும், தோழிகளுக்கும் நல்ல நல்ல மாற்றம், முன்னேற்றம்லாம் இந்த ஆண்டு கிடைக்கப் போகுது. பழனி முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க. குருஸ்தலம்னு சொல்லக்கூடிய திருச்செந்தூருக்கு இந்த வருஷம் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த மாற்றம், அதாவது குரு பயிற்சிக்கு அப்புறம் அத்தனை பலன்களும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய நிறைய உண்டு. ஒரு அற்புதமான ஏற்றத்தை இந்த ஆண்டு உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கப் போகிறார். அதோட பரிகாரம் அப்படிங்கிறத ஒரு விஷயம் சொல்லப் போறோம். அந்த பரிகாரத்த செய்யுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தை அனுபவிக்கலாம். சரிங்க, பரிகாரத்துக்கு வருவோம். பரிகாரம் அப்படிங்கிறது நாம செஞ்ச செயல்களுக்கு சில பாவங்கள் வந்து சேர்ந்திருக்கும். அந்த பாவத்தால தான் நம்ம வாழ்க்கையில ஒரு வயசு வரைக்கும் நம்மளால முன்னேறவே முடியாது. காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. பிறந்த உடனே எல்லாரும் கோடீஸ்வரனா பிறந்திருக்க மாட்டாங்க. ஏழையா பிறந்து குடும்பத்துல பெரிய கஷ்டப்பட்டு, அவஸ்தைப்பட்டு, அவமானத்த சந்திச்சு, போகாத இடமெல்லாம் போயி, செய்யாத வேலையெல்லாம் செஞ்சு, படாத அவமானத்தை எல்லாம் பட்டு, ஒரு 35, 40 வயசுக்கு மேல என்ன பண்ணுவாங்க? வாழ்க்கையில ஜெயிப்பாங்க. அதுக்கு மிக முக்கிய காரணம் என்னன்னா, முன் செஞ்ச பாவங்கள், நம்முடைய முன்னோர்கள் செஞ்ச பாவங்கள். இதெல்லாம் நம்ம ஒரு 20, 30 வருஷம் அனுபவிச்சுட்டு, அதுக்கப்புறம் வாழ்க்கையில நாம முன்னேறுறோம். கெட்ட கர்மாவ தீர்த்துட்டு, நல்ல கர்மாவ அனுபவிக்க ஆரம்பிக்கிறோம். அதனால இந்த தலைமுறையில எந்த பாவங்களும் நம்ம செய்யக்கூடாது. முதல் விஷயம். 30, 35 வயசு வரைக்கும் அனுபவிக்கிறோம். 2வது விஷயம். அப்படியே இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த பரிகாரங்கள செஞ்சீங்க அப்படின்னா, அந்த பாவங்கள்லாம் போகும். மிக முக்கியமா 25 வயசு உங்களுக்கு ஆகுது. இன்னும் நான் 35, 40 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணணுமா? நான் முன்னேறதுக்கு? அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்பதான் என்னுடைய பாவம் தீருமா? அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு தான் இந்த பரிகாரம். நாமளே வருத்திக்கிறோம், அவ்வளோதான். அதாவது நம்முடைய பாவங்கள் போகணும் அப்படின்னா அந்த பரிகாரத்தை செய்யுங்க. என்ன செய்யலாம் அப்படின்னா, தமிழ்நாட்டுல ஈசனுக்கான பஞ்சபூத ஸ்தலங்கள் இருக்கு. பஞ்சபூதங்களுடைய அருள் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா, நாம எல்லா வினைகளையும் தீர்த்து, எல்லா கர்மாவையும் தீர்த்து நம்ம வாழ்க்கை மிக சிறப்பா இருக்கும். அதெல்லாம் போகணும் அப்படின்னா, தமிழ்நாட்டுல சிவனுடைய பஞ்சபூத தலங்கள் இருக்கு. திருவானைக்காவல் இது நீர்ஸ்தலம், சிதம்பரம் ஆகாய ஸ்தலம், காஞ்சிபுரம் நிலஸ்தலம், திருவண்ணாமலை நெருப்பு ஸ்தலம், காளஹஸ்தி வந்து காற்று ஸ்தலம். இந்த 5 ஸ்தலங்களுக்கும் முடிஞ்சா போகலாம். இல்ல எங்களால 5 இடத்துக்கும் தனித்தனியா போக முடியாது, கொஞ்சம் வசதி இல்ல அப்படின்னா, அடுத்த பரிகாரமா இந்த 5 ஸ்தலமும் ஒரே இடத்துல இருக்கு. அது எங்க இருக்குன்னா மதுரையில இருக்கு. அது எந்தெந்த கோவில்? நீர் ஸ்தலமாக திருவாப்புடையார் கோவில், ஆகாய ஸ்தலமாக பழைய சொக்கநாதர் கோவில், நிலஸ்தலமாக இன்மையில் நன்மை தருவார் கோயில், நெருப்பு ஸ்தலமாக தென் திருவாலவாயர் கோவில், காற்று ஸ்தலமாக முத்தீஸ்வரர் கோவில் அப்படிங்கிற இந்த 5 கோவில் மதுரையை சுத்தியே இருக்கு. இதை எழுதிக்கிங்க. 5 இடத்துக்கு போக முடியல அப்படின்னா ஒரே ஊர்ல மதுரையில போய் இந்த 5 இடத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பஞ்சபூத அருள் உங்களுக்கு கிடைச்சிரும். இது கிடைச்சிட்டாலே உங்க வாழ்க்கையில எல்லாமே நீங்க சாதிப்பீங்க. எல்லாமே கிடைச்சிரும். கோடீஸ்வரர் ஆவறது 101% உண்மை. சரிங்க, எங்களால மதுரைக்கு போக முடியல. வேற ஏதாவது இருக்கா? அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு எளிமையான வீட்ல பரிகாரம். இதையாவது தயவு செஞ்சு செய்யுங்க. இந்த பரிகாரத்தை நீங்க செய்றீங்க அப்படின்னா, பஞ்சபூதங்கள் சக்தி அதிகரிக்கும். வீட்ல நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். பிரச்சனையே வராது. என்ன செய்யணும் அப்படின்னா, பஞ்சதீப எண்ணெய் கேள்விப்பட்டிருப்பீங்க. பசு நெய், விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், இலுப்பெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இப்படி 5 எண்ணெயை கலந்த பஞ்சதீப எண்ணெய் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது. நம்ம நெய் ஊற்றுவோம், நல்லெண்ணெய் ஊற்றுவோம் தீபத்துக்கு. ஆனால் அந்த 5 எண்ணெயை வாங்கி ஊற்றுறீங்க அப்படின்னா பஞ்சதீபத்துடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும். பல சாபங்கள் தீரும். இந்த எண்ணெயை வாங்கிக்கிங்க. பரிகார நேரம்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை இந்த 2 கிழமையில காலையில் 6 மணி இல்லைன்னா மாலை 6 மணி இந்த 2 டைம் எடுத்துக்கங்க. வழக்கம் போல் காலையாக இருந்தால் குளிச்சுட்டு வீட்டை சுத்தம் பண்ணிட்டு நல்ல ட்ரெஸ்ஸு, புது ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் துவைச்ச ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் உடுத்திக்கிட்டு கோல மாவால் வாசலில் கோலம் போட்டுட்டு பூஜை அறையில் தீப தூபம்லாம் ஏற்றிக்கிங்க. பூஜை அறை இல்லையா, நீங்கள் ஏதோ இடத்துல சாமி போட்டால் வச்சுருப்பீங்க, அங்கெல்லாம் தீப தூபம் ஏற்றிக்கிங்க. வீட்டில் வெள்ளி செவ்வாய் இல்லைன்னா எல்லா நாளுமே முடிஞ்சா ஒரு சாம்பிராணி புகை ஏற்றி விடுங்க. ஊதுபத்தி ஏற்றி விடுங்க.
இல்லைன்னா பஞ்சகாவிய விளக்கு, பஞ்சகாவிய சாம்பிராணி இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் வாங்கி எப்பொழுதுமே டெய்லியும் ஏத்துறதுக்கு பாருங்க. வீட்ல எந்த ஒரு கெட்ட சக்தியும், எதிர்மறை சக்தியும் வீட்டுக்குள்ளார வரவே கூடாது. அது இருந்துச்சுன்னா இந்த சாம்பிராணி, இந்த புகையாலே காணாம போயிடும். இந்த பஞ்சகாவிய விளக்கு, சாம்பிராணி இருக்குல்ல, அதெல்லாம் ஹோமம் வளர்க்கறதுக்கு ஈக்குவலான பொருள். உங்களுக்கு தரமானதா பக்கத்துல கிடைக்கல அப்படின்னா, நான் முன்னாடி சொன்னது மாரி குட் பேபி, ஜெய்சான் இந்த கம்பெனில கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கங்க. எல்லாமே இருக்கு. நல்லாவே இருக்கு. பாரம்பரியமான, சுத்தமான, கலப்படம் இல்லாத பொருட்களா தயாரிச்சு குடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு 60, 70 பொருட்கள். இன்னும் அவங்கள்ட்ட 100 பொருட்கள் மேல வரப்போகுது. குடும்பத்துக்கு தேவையான அத்தன பொருட்களும் கலப்படம் இல்லாம குடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கொள்கையா சொல்றாங்க. வாங்கி பயன்படுத்தி பாருங்க. அவங்கள்ட்ட இந்த பஞ்சதீப எண்ணெயும் இருக்கு. இந்த தீப பொருட்களும் இருக்கு. பூஜை பொருட்களும் இருக்கு. அதனால வாங்கி பயன்படுத்தி பாருங்க. சரி. தீப தூபம் ஏத்திக்கிட்டு பஞ்சதீப எண்ணெயை ஊத்தி 5 முகம் கொண்ட விளக்கா இருந்தா ரொம்ப நல்லது. ஏன்னா பஞ்சதீப எண்ணெய்னா பஞ்சபூதங்களுக்கான பரிகாரம் அது. அதனால 5 முக விளக்க ஏத்திக்கிட்டு அப்படி உட்காருங்க. நல்லா வேண்டிக்குங்க. குலதெய்வத்தை, இஷ்ட தெய்வத்தை, நவக்கிரகங்களை, லட்சுமி தேவிகளை, 30 முக்கோடி தேவர்களை, அதே போல பிரபஞ்சத்தை வேண்டிக்கிட்டு இந்த மந்திரத்தை கடைசியா சொல்லுங்க. மகாலட்சுமி மந்திரம். மகாலட்சுமி செல்வத்துக்கு அதிபதி. இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லணுங்க. முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா 108 முறை 108 நாட்கள் நீங்க செவ்வாய் வெள்ளிலையும் சொல்லலாம், இல்ல தினமும் காலையில மாலையிலையும் சொல்லலாம். 108 முறை ஒரு நாளைக்கு மொத்தம் 108 நாள் சொல்லி முடிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில தேவைக்கு மேல அதிகமா உங்களுக்கு கிடைக்கும். அந்த மந்திரத்துக்கு அவ்வளவு பெரிய சக்தி கொண்ட மந்திரம். 108வது நாள் ஒரு இடத்த வாங்குவீங்க, அல்லது வீடு கட்டிட்டு இருப்பீங்க, அல்லது சுபகாரியம் நடக்கும் உங்க வீட்டில். உங்களுடைய குடும்பத்தார் எல்லாருமே சந்தோஷமா சுகமா இருப்பாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. பணங்காசை ஒரு பக்கம் எண்ணிட்டு இருப்பீங்க, ஒரு பக்கம் நகை வாங்கிட்டு இருப்பாங்க வீட்டில் உள்ளவங்க, இன்னொரு பக்கம் தேவையான பொருட்கள்லாம் வீட்டுக்கு வாங்கிட்டு இருப்பாங்க. இப்படி ஆளாளுக்கு செலவு பண்ணாலும் வற்றாத செல்வம் உங்களுக்கு இந்த லட்சுமி தேவியால கிடைக்குங்க. இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லுங்க. ஓம் க்ளீம் லட்சுமியே நமக, ஓம் க்ளீம் லட்சுமியே நமக அப்படிங்கிற மந்திரம் ஒரு அற்புதமான மந்திரங்க. கடன் தொல்லையே இருக்காது. நீண்ட நாள் நோய்கள் தீரும். வாஸ்து தோஷம் வீட்டில் இருந்துன்னா காணாம போயிடும். நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். செல்வ வளம் கொட்டுன்னு கொட்டும். சரிங்க, இந்த புத்தாண்டு பலனை பார்த்துருப்பீங்க. கடைசியா ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். வாழ்க்கையில் வர தடைகள், தோல்விகள் நம்ம திறமையை மேம்படுத்திக்கிறதுக்காகத்தான், முன்னேற வழி கொடுக்கறதுக்காகத்தான். அதனால தடை என்பது முடிவல்ல, அது வெற்றிக்கான அடித்தளம். உலகத்தில் உள்ள முன்னணி கோடீஸ்வரர்கள்லாம் இதை தான் நமக்கு வாழ்க்கை பாடமா சொல்லி கொடுக்குறாங்க. கனவுகளை விடாமல் பிடித்து கொள்ளும் மன வலிமையும் தடைகளை தாண்டும் துணிச்சலும் உங்கள்கிட்ட இருந்தா எந்த நிலையில இருந்தாலும் உச்சியை அடைவீர்கள், புகழை அடைவீர்கள், செல்வத்தை அடைவீர்கள். தடைகளை, தோல்விகளை கண்டு அஞ்சாமல் அதை ஒரு பாடமாக கொண்டு முன்னேறுவதே வெற்றியின் ரகசியம். நண்பர்களே, தோழிகளே, அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.